இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிற இந்த அதிகாலையிலே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறது நமக்கு பெரிய பாக்கியம். தொடர்ந்து நமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிற இந்த உபவாச ஜெபத்தில் தவறாமல் பங்கு பெறும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரயாசப்பட்டு வருகிறதற்காய் அதற்கு ஏற்ற பிரதிபலனை நான் முதல்ல பாடினது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வருகிறது ஒரு நாள் வீணாய் போவது இல்லையா என்று பாடினது போல நான் ஒரு நாளும் நாம் பிரயாசப்பட்டு வருகிறதற்கு அது வீணாய் போவது இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு தியானத்திற்கென்று இந்த சங்கீதத்தில் 121வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒரு நிமிஷம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கொண்டு அந்த மாதத்திற்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தந்து நடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இதிலிருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 121வது சங்கீதம் நாம் எல்லாரும் பிரயாணப்படும் போது மற்ற எல்லா காரியத்திலையும் முக்கியமாய் வாசிக்கப்படுகிறதான ஒரு சங்கீதம். இந்த 121வது சங்கீதம், 128வது சங்கீதம், 23வது சங்கீதம், இப்படி முக்கியமான சங்கீதங்களை நமக்கு சங்கீதம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஸ்தோத்திர 91வது சங்கீதம், இப்படிலாம் அதிகமாக எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்ம அதிகமாய் வாசிக்கிறதான ஒரு சங்கீதம். அதில் இந்த 121வது சங்கீதத்தில் நாம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு சங்கீதம் தான் 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்ம ராத்திரி பகலாக தூங்குகிறோம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ராத்திரி பகல் தூங்காதபடி இரவும் பகலும் நம்மை ஆண்டவர் அவர் தூங்காமல் அவரை நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அப்போ அப்படின்னா என்ன? எப்போதும் நம்மை அவர் காண்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ராத்திரி ஆனாலும் பகலானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மளை ஆண்டவர் உறங்காதபடி தூங்காதபடி நம்மளை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த வசனம் தான். 13வது வசனத்தை நாம் வாசித்தோமானால் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை. ராத்திரி பகலாக தூங்காமல் இருக்கிறதுனால தான் ஆகார் அவருக்கு ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. யோபுல வாசித்தோமானால் ஒரு ஸ்தோத்திரம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோமானால் உம்முடைய கண்கள் எங்கள் மேலே என்ன செய்கிறது? வாசிக்க பார்ப்போம். 7:8 7வது அதிகாரம் 8வது வசனம். இப்போது என்னை காண்கிறவரை என் கண்கள், அப்போ இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என் மேலே எப்படி இருக்கிறது? நோக்கமாக இருக்கிறது, நானோ இல்லாமல் போகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஆண்டவருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறது? பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆகார் சொன்ன, நீர் என்னை காண்கிற தேவன். வனாந்தரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழுது கொண்டு இருக்கும் போது அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே யோபு சொல்றாரு, அவனுடைய கண்கள் என் மேலே எப்படி இருக்கு? நோக்கமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே யோபுல 34:21 வாசித்தோமானால் உம்முடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அறிஞ்சிருக்கான். நம்ம வழிகளெல்லாம், நம்ம எங்கே போகிறோம் எங்கே வாரோம், வாசிக்க பார்ப்போம். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? எதுக்கு நடக்கும், எதுக்கு போகிறோம், எதுக்கு வாரோம் அப்படின்னு நம்ம நடைகளை கூட அவர் என்ன செய்கிறாராம்? பார்க்கிறார். அவருடைய கண்கள் பார்க்கிறது. மனுஷனுடைய வழி
ஸ்தோத்திரம். நல்லதுக்கு போறானா கெட்டதுக்கு போறானா எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி இருக்காரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 139:16 வாசித்தோமானால், வாசிக்க வேண்டிய நேரம் இல்லாதனால நான் சுருக்கி சொல்லுகிறேன். 139வது சங்கீதம் 16 வாசித்தோமானால், என் கருவை உம்முடைய கண்கள் என்ன செய்து, நம்ம தாயின் வயிற்றில் கருவாய் ஆகும்போதே நம்முடைய நம் ஆண்டோடைய கண்கள் நம்மளை என்ன செய்தான் காண்கிறதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 15:3 வாசித்தோமான, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்ல, நமக்கு இதெல்லாம் தெரிந்த வசனம், அதனால தான் நான் மனப்பாடமே சொல்றேன். எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் அது என்ன செய்கிறது, கண்ணோக்கி என்ன செய்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 3வது அதிகாரம் எரேமியா 5:3 வாசித்தோமானால், உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. சும்மா வெறும் வேதத்தை அல்ல, வேதக்காரனா இல்ல, சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது இருக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டுடைய கண்கள் ஸ்தோத்திரம் சத்தியத்தை என்ன செய்கிறது, நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. சரி, 3 காரியத்தை நான் சொல்ல போறேன். ஆண்டுடைய கண்கள் எங்க இருக்கிறது, என்ன செய்கிறது என்று சொல்லி 3 காரியம், எப்படி நோக்கி எங்கே நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி 3 காரியம். முதலாவது காரியம், ஆண்டுடைய கண்கள் எங்க பார்க்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். உபாம புஸ்தகம் 11வது அதிகாரம், ஆதியாமம் யாத்திராமம் உபாமத்தில், ஓ ஸ்தோத்திரம், 11வது அதிகாரம் 12வது வசனம். தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடியும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அது மேல. அப்போ எங்க கண்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, விசாரிக்கிற தேசம், நம்முடைய தேசத்தின் மேல கண்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் மேல ஆண்டவருடைய கண் இல்லைன்னா தேசம் சோழி முடிஞ்சது. தேசத்துக்கு சேமம் வரணும்னு சொன்னா கர்த்தர் ஆண்டவருடைய கண்கள் தேசத்தின் மேல என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. ஆகையால 3 காரியத்துல முதலாவது காரியம், ஆண்டவருடைய கண்ணும் வருஷத்தின் துவக்கத்திலிருந்து வருஷத்தின் இறுதி வர முடியும் மட்டும் ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யுது, எப்போதும் கர்த்தருடைய கண்கள் அது மேல வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேசத்தின் மேல, தேசத்துல மழை பெய்யணும், தேசத்துல செழிப்பா இருக்கணும், தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும், தேச தலைவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தேசத்தின் மேல ஆண்டவருடைய கண்கள் எப்போதும் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா தீவிரவாதங்கள் நிறைந்த தேசத்துல, ஸ்தோத்திரம், பலவிதமான சமூகங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்துல தேசத்தின் மேல் ஆண்டவருடைய கண்கள் வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லிப்பார். 2வது காரியம், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கண்கள் எங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமும் 6:20. உம்முடைய அடியேன் உடைய அடியேன் இவ்விடத்தில், எவ்விடத்தில், சபையில, ஆலயத்தில், இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேலும் உடைய கண்கள் இரவும் பகலும் என்ன செய்கிறது. சர்ச்சை அடைச்சிருந்தாலும் ஆண்டவருடைய கண்கள் அது மேல என்ன செய்யுது, இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் ஸ்தோத்திரம், சபைகள் இன்னைக்கு நம்ம அடைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன்னு சொன்னா, நம்ம ஆலயத்தில் பண்ணுகிற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிற தேவன். அல்லேலூயா. சொல்லுவாங்க, சர்ச்சில் போய் தான் ஜெபம் பண்ணா, வீட்டில் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் போராட்டமும் பல காரியங்கள் இருக்கு. ஆனால் தேவ சமூகத்தில், ஆலயத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போது நிரம்பி இருக்கு. அல்லேலூயா,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பழைய சர்ச்சு இருக்கும்போது, அங்கே நாங்கள் குடியிருக்கும் போது, அது இன்னைக்கும் மறக்க முடியாது. அப்போ மழை நேரம், துணி காயப்படுவதற்கு இடம் கிடையாது. அப்போ ஸ்தோத்திரம் உள்ளே கொடி கட்டி பின்னால தான் கட்டி எங்கள் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய துணிமணியை எல்லாத்தையும் அந்த முன்னால் ஓலை செட்டு இறக்கியிருந்தோம். அதில் எங்கள் துணிமணியை போட்டு பிள்ளைகளை துணிமணியை எல்லாத்துல அப்போ காய போட்டு ஒரு நாள் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஆவியான சொல்றாரு, ஏன் செலமா இது வான் செலமான்னு கேட்டார். லேலோயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னையிலேருந்து சர்ச்சுக்குள்ள துணி காய போடுறதையே விட்டுச்சு. லேலோயா, ஏன்னா காய போடுறதுக்கு வேற இடமும் இல்லை, சின்ன இடம். அப்போ ஸ்தோத்திரம். அப்போ உள்ள காய போட்டதுக்கு ஆவியானவர் அதை எனக்கு இன்றைக்கு சொன்ன மாதிரியே இருக்கிறது. லேலோயா, அதுல இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மழை பெஞ்சாலும் எதுனாலும் ஸ்தோத்திரம் சர்ச்சுக்குள்ள சேரை விரித்து துணியை காய போட வைக்க அந்த சோழியே, ஏன்னா இது தேவன் தங்குகிற ஆலயம். அல்லேலூயா. அதனாலதான் உங்களுடைய அடியன் இவ்விடத்தில் செய்ய விண்ணப்பத்தை கேட்கும் நாமும் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் நம்முடைய கண்கள் இரவும் பகலும் எப்படி இருக்கு? திறந்திருக்கிறது. ஆலயத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்து நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, நான் போகும்போதே ஜெபம் பண்ணிக்கிடுவேன். ஸ்தோத்திரம். நானே தேவனுடைய ஆலயம், அதனால நானே ஸ்தோத்திரம் எல்லாமே அப்படின்னு இல்லை. தேவ ஆலயத்தில் வந்து இரவும் பகலும் நாம் ஜெபிக்கிறதற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு நிறைய இடங்களில் முழு ஜெபம், உபாச ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், சர்ச்சில் ஒவ்வொரு ஜெபம் வைப்பதற்கு காரணம், தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய கண்கள் இரவும் பகலும் அது திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. 7வது அதிகாரத்துக்கு வாங்க. அதே 2 நாளாகமத்தில் 7:15 வாசிங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஸ்தலத்தில் நீ செய்யப்படுற பார்த்தீங்களா, அந்த ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்துவமாய் என்ன செய்யும் இருக்கும். அப்ப ஆலயத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சை எப்போதும் நமக்கு நீட்டா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் ஏன்னா நம்முடைய வீடு மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்தில் வருகிற நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ ஆலயத்தில் மேலே ஆண்டவருடைய கண். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லை. அப்ப ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறது? தேசத்தின் மேல என்ன செய்கிறது? பார்த்து கொண்டே தேசத்தை பார்க்கிறது. 2வது எங்க பார்க்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தை பார்க்க. அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். சங்கீதம் 11வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. 11:4. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம். அப்ப அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் அவ மனுபுத்திரரை எங்க இருந்து பார்க்கு? எங்க இருக்கிறவங்களை? ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களை ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறது? அண்ணாவுக்கு பிள்ளை இல்லை, நமக்கு தெரியும். ஆனா தேவ ஆலயத்தில் வந்து என்ன செய்தா? அழுதா. ஆசாரியன் கூட அது அறியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்தாரு? கண்டார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணுவதற்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவதற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு அது ஒரு பெரிய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப 2வது, முதலாவது தேசத்தின் மேல கர்த்தருடைய கண்கள், 2வது ஆலயத்தின் மேல ஆண்டவருடைய கண்கள். அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1:6 இல்லையா? உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள்
உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியானுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் என்ன செய்தோம், பாவம் செய்தோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால், தேவ ஆலயத்தில் இரவும் பகலும் நம்ம ஸ்தோத்திரம், நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மூன்றாவது காரியம், ஆண்டவருடைய கண்கள் எங்கே இருக்கிறது என்று 2 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம், 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். ஆண்டவருடைய கண் எங்க இருக்கு? பூமி எங்கு உலாவிட்டே இருக்கு. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருடைய கண்கள் தேசத்தின் மேல இருக்கிறது. இரண்டாவது ஆண்டவருடைய கண்கள் ஆலயத்தின் மேல இருக்கிறது. மூன்றாவது ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கோ உலாவிட்டே இருக்கிறது. இந்த விஷயத்தில் மதில் இல்லாதவர்களாய் இருந்தீர்கள், ஆகையால் இதன் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் என்ன செய்யும், நேரிடும் என்று சொன்னார். அப்போ தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்க தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு என்ன செய்கிறது, உலாவிக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவான ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. ஆண்டவருக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, கண் இருக்கா, ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் பார்க்க மாட்டேக்காரு அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது, உலாவிக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்க. சங்கீதத்தில் ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 102வது சங்கீதம், பூமி எங்கும் ஆண்டவருடைய கண்கள் எப்படி உலாவுகிறது பாருங்க. 102வது சங்கீதம் 20வது வசனம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, எங்க இருந்து பார்க்கறான், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்மளை என்ன செய்த பார்த்து வானத்திலிருந்து பூமி மேல. அப்போ வானத்திலிருந்து பூமி மேல என்ன செய்யறாரு, இந்த முட்டு போல இருக்கிற கேமரா அந்த ஏரியா முழுவதும் அதுக்கு என்ன செய்கிறது, கவனிக்குமானால் நம்முடைய வானத்திலிருந்து ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது, கண்ணோக்கிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது, நம்ம என்ன செய்கிறோம். ஸ்தோத்திர சங்கீதத்தில் சொல்லப்பட்ட, என் உட்கார்றதுலையும் என் எழுந்துறதுலையும் கூட நீர் என்ன செய்ய அறிந்திருக்கிறீர். நாம் படுத்தாலும் சரிதான், ஸ்தோத்திரம், நடந்தாலும் சரிதான், நான் என்ன செஞ்சாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் மூணாவது காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய கண்கள் எங்க, பூமி எங்கும் என்ன செய்கிறது, உலாவிக்கிட்டே. அதுக்கு ஒரே ஒரு வசனம், 14வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 14:3. 14:3. 14:3 வாசிக்க கேளுவோம். 13 இருக்கான்னு பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்று, பார்த்தீங்களா, அது 2வது வசனம். சாரி, நான் 3வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்குகிறார். பரலோகத்திலிருந்து மனுஷனை என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நல்ல காலவெளியில ஸ்தோத்திரம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நிறைய வசனம் முதல்ல சொன்னோம். ஆகார் சொன்னார், நீர் என்ன காண்கிற தேவன். யோபுல வாசிக்கிற உங்களுடைய கண்கள் என் மேல எப்படி இருக்கிறது, நோக்கமாக. என்னுடைய வழிகளெல்லாம், உங்களுடைய வழிகளெல்லாம், ஸ்தோத்திரம், மனுஷனுடைய வழிகளெல்லாம் நீர் என்ன செய்கிற உங்களுடைய கண்கள் ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசிக்கிற கருவை கூட உங்களுடைய கண்கள் என்ன செய்தது, கண்டது. நீதிமொழி சாலமோன் சொல்றாரு,
ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்க்கிறது. எரேமியா சொல்றாரு, என் கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையால் அந்த நல்ல காலவெளியிலே தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஸ்தோத்திரம். இரவு பகல் தூங்காத ஆண்டவர். முதலாவது தேசத்தின் மேல் ஆண்டுடைய கண்கள் இருக்கிறது. இரண்டாவது ஆலயத்தின் மேல் ஆண்டுடைய கண்கள் இருக்கிறது. மூன்றாவது ஆண்டுடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டு. அப்படிப்பட்ட கண்களுடைய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.